ஹலோ மக்களே, மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோ போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. சில ரீசன்னால் வீடியோ போட முடியல. இப்போ தான் வீடியோ போடுறது கொஞ்சம் தோதுவாக இருந்துச்சு. நாளைக்கு சண்டே ஆர்டர்லாம் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆர்டர் நம்ம கறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு 1000 கிலோ வரையும் கொடுத்துருக்கோம். திருப்பி நாளைக்கு சண்டேவும் ஆர்டர் இருக்குது. அது கொஞ்சம் ஆடுகள்லாம் வந்திருக்கு. மொத்தம் இதில் ஒரு 60 ஆடு வந்திருக்கு. வாங்க அது எப்படி இறக்குறாங்க, குட்டி எந்த தரத்தில் இருக்குது என்னன்றதை பார்ப்போம். இப்போ வந்த குட்டிகள் எல்லாமே நல்ல தரமான குட்டிகளாக இருக்குது. மயிலம்பாடிகளும் கொஞ்சம் நாட்டுக்குட்டிகளும் கலந்துருக்கு. ஆவரேஜ் எல்லாம் பார்த்தா ஒரு 9 கிலோ வரும். ஆனால் குட்டிகள் எல்லாமே நல்ல தரத்தில் நல்ல தெளிவாக இருக்குது. குட்டி எல்லாமே நல்ல கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு இது நம்ம கல்யாணத்து ஆர்டருக்குன்னு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மயிலம்பாடி குட்டிகளை நம்ம சில்லறைக்கும் அறுத்துக்கலாம், கல்யாணத்துக்கு கொடுத்துக்கலாம். இந்த மேச்சேரிகளை தான் நம்ம பார்க்கும்போது அது நம்ம கல்யாணத்துக்குன்னு கொடுத்தா தான், ஏன்னா அது கொஞ்சம் கொழுப்பு நிறையா இருக்கனால அதுதான் பிரியாணிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைகள்னு சில்லறைக்கு நம்ம கொடுக்கும்போது கொழுப்புகள் நிறையா இருக்கிற காரணத்தினால அது நிறையா நம்ம வேஸ்ட்டை கழிக்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்மளுக்கு தான் கொஞ்சம் லாஸு. ஆனால் இந்த குட்டி வந்து நம்ம சில்லறைகளுக்குமே கொடுத்துக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும், கல்யாணத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வந்து குட்டி வந்து ரொம்ப தரமாக இருக்குது, ரொம்ப அருமையான குட்டியை. மொத்தம் ஒரு 60 குட்டி வந்திருக்கு. எல்லாமே வந்து ஒரே தரந்தேன். ஒரு 10 குட்டி மட்டும் கொஞ்சம் பொடியாக இருக்குது. மக்களே, இது பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சி ஆடு, அதாவது நம்ம கொட்டத்தில் இருக்கிற ஆடு. இது நம்ம அறுக்க மாட்டோம், ஏன்னா இதில் வந்து பாதி வந்து பெட்டை ஆடுகள் தான் இருக்குது. இது நம்ம ஓன் யூஸ்காண்டி வளர்க்குறோம். அது நம்ம வளர்ந்து ஒரு கிடாயானதுக்கப்புறம் பக்ரீத்துக்கு வந்தால் யாராச்சும் கேட்டால் கொடுப்போம். மற்றபடி நம்ம அறுக்க மாட்டோம். காளித்தே காளித்தே வாடா 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 தம்பி. மக்களே, இவன் பேர் காளித்து. இது பர்சனலாக இது என்னோடய ஆடு. இது நான் தனிப்பட்டு வளர்க்குற ஆடு. இது வந்து பியூர் எட்டை ஒருத்து குட்டி. உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வளர்க்குறதுக்கு தோதுவான ஆடு. இது நான் வந்து வளர்க்குறதுக்காண்டி வச்சுருக்கேன். அதாவது நம்ம வளர்த்து நம்ம கடையில் நிப்பாட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன். அது ரொம்ப தேடி பிடிச்சி நான் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வாங்கியிருக்கேன். இது நம்ம நல்லா இது தாயிட்டிருந்து நம்ம பிரித்து கொண்டு வந்ததுனால இது நம்ம தான் அந்த புட்டி பால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கொடுத்தனால அது நம்மள்ட்ட நல்லா பழகிடுச்சு. இது என்னோடய சொந்த ஆடு. பாருங்கள் மக்களே, பியூர் எட்டயபுரம் ஆடு. இன்றைக்கி நம்ம வந்த ஆடுகளுக்கு வந்து குறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எது குறி போடுறாங்கன்னா, இது நம்ம ஆடுன்ற அடையாளத்துக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த குறி வந்து போட்டால் நம்ம ஆடுன்றதுக்கான ஒரு அடையாளம். நம்ம மேய்ச்சல் தளத்தில் எங்கே பார்த்தாலுமே ஆடு மிஸ் ஆனாலுமே நம்ம இந்த குறியை போடுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நம்ம கடையோட கம்பெனி சிம்பிள், கம்பெனி முத்திரை. இதெல்லாம் நீ இறங்க போடு ஊட்டியா கொடுப்ப. என்ன செய்ய போடு ஊட்டி எங்க ஆட்டு இல்ல வேலை இறங்கி போச்சு. அதனாமா வாங்கி வந்து வாங்க, நல்லா பாருங்க. வாங்க, இது நல்லா இருக்குங்க. நான் பார்க்கல, இல்ல ஒரு தலையை உள்ள விட்டுக்கிட்டுல சரி 3 ஊட்டி இருக்கு. அதை சேர்த்து அது என்ன இது வந்து 2 வருடம் அதை சேர்க்கலாம். இந்த சேர்க்கணுமா நீங்க பூரா சொல்லுங்க எல்லாமே. அதை நம்ம அதுக்கு கேட்கணும். அதுல சரியா ஓட்டும். மக்களே, இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஆடுக. அப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து குறி போட்டு முடிச்சாச்சு. இந்த ஆடுகளையும் நம்ம ஆச்சி ஆடுகளையும் எல்லாத்தையும் வந்து இப்போ மேய்ச்சல் தரத்துக்கு பற்றிட்டு போகிறாங்க. இப்போ மேய்ச்சலுக்கு போனால் கரெக்டாக ஒரு 6 மணி அதுக்குள்ளே வந்து அடைச்சிருவாங்க. இன்னொரு ஐட்டம் வேறு வர வேண்டியது இருக்குது. இன்னொரு 50 குட்டி வந்து வருது. அதை வந்து டைரெக்டாக மேய்ச்சல் தரத்தில் இறக்கி விட்ருவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்
பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி மக்களே, வணக்கம்.